காருக்கு பைக் வாங்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா கையில காசு ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால நான் லோன் போட்டு காருக்கு பைக் வாங்க போறேன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போற நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கார் பைக் நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி உண்மையிலேயே நம்ம தேவைக்கு வாங்குறோமா இல்ல ஆசைக்கு வாங்குறோமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. உண்மையிலேயே கார் பைக் உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பா வாங்கிருங்க. யார் என்ன சொன்னாலும் வாங்காம இருக்காதீங்க. ஆனா அதை லோன் போட்டு வாங்கலாமா இல்ல கேஷ் கொடுத்து வாங்கலாமா, பணம் சேர்த்து வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கலாமா, இல்ல எஸ்ஐபி மாதிரி ஏதாவது ஒண்ணு இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வாங்கலாமா, இல்ல வீட்டுல இருக்க நகையை அடகு வச்சு ஜுவல் லோனை கட்டிக்குவோம் கார் லோன் வேண்டாம்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கம்பல்சரி நீங்க டிசைட் பண்ணி சரி இஎம்ஐல தான் வாங்க போறோம்னு ஃபைனல் கன்க்ளூஷன் வந்துட்டீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் இஎம்ஐ பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க யூஸ்டு கார் வாங்குற மாதிரி இருந்ததுனாலோ இல்ல யூஸ்டு பைக் வாங்குற மாதிரினாலோ அந்த ஃபீல்ட்ல சம்பந்தப்பட்ட நாலேஜ் இருக்கவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்குங்க. புது கார் புது பைக் இஎம்ஐல வாங்க போறீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த இஎம்ஐக்குன்னு ஒரு ரூல் ஒன்று இருக்கு, அதாவது 20-3-10 அப்படின்ற ரூல், அதாவது 23-10 சொல்லுவாங்க. 20% உங்களோட இனிஷியல் அமௌண்ட் இருக்கணும். 3 இயர்ஸ்க்குள்ள லோனை நீங்க கம்ப்ளீட் பண்ணிடணும். இந்த மீதி இருக்க 10% வந்து உங்களோட இஎம்ஐ, வெஹிக்கிளோட மெயின்டெனன்ஸ், ஃபியூல் காஸ்ட் எல்லாமே இந்த 10% தான் இருக்கு. ஷோரூம்ல போய் நீங்க என்கொயரி பண்ணும்போது நிறைய பேங்க் ஆஃபர் கொடுப்பாங்க. அதுல எல்லா பேங்கோட ஆஃபரையும் நீங்க கம்பேர் பண்ணணும். முக்கியமா எங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்குன்றது பார்க்கணும். அதே மாதிரி ப்ராசஸிங் சார்ஜ் எவ்வளவு போடுறாங்க, எவ்வளவு சீக்கிரத்துல லோன் ப்ராசஸ் பண்றாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க இந்த இடத்துல மைனூட்டா வாட்ச் பண்ணணும். சில நேரம் பேங்க்ல நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்காது, சில நான் பேங்கிங் பினான்சியல் சர்வீஸ்ல நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும், அதாவது என்பிஎஃப்சின்னு சொல்லுவாங்க, அதுல நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை பேங்க்ல நமக்கு எலிஜிபிலிட்டி இல்ல, சிபில் ஸ்கோர் ஏதாவது கம்மியா இருக்குதுன்னா இந்த என்பிஎஃப்சியில் எடுக்கிற மாதிரி இருக்கும், அதாவது நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேங்க்ல எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். இதை ப்ராப்பரா செக் பண்ணிக்கங்க. நீங்க அவங்க கொடுத்த உடனே அவங்களோட ஆஃபரை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு அந்த பேங்க்ல லோன் போடணும்னு எந்த கட்டாயம் இல்லை. நீங்க நிறைய பேங்க் கம்பேர் பண்ணிட்டு வாங்கலாம், எங்க கம்மியா இருக்கோ அங்க வாங்க. இதுல லோவான இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா உங்களோட சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தாலே போதும், எல்லா பேங்க்கும் வரைஞ்சு கட்டிட்டு உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. நீங்க வண்டி வாங்குற ஆர்வத்துல ஒரு பேப்பர்லயோ இல்ல வேற ஏதாவது ஒரு விளம்பரத்திலயோ பார்த்துட்டு போவீங்க, அதுல மென்ஷன் பண்ணிருக்க எல்லாமே வந்து வண்டியோட எக்ஸோரூம் பிரைஸ் தான். இதுக்கப்புறம் உங்களுக்கு ரோட் டேக்ஸ் இருக்கு, சேஃப்டி டேக்ஸ் இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்கு, அது போக அக்சசரிஸ் இருக்கு. இது எல்லாமே எவ்வளவு சொல்லிட்டு நீங்க ஒரு பைஃபிகேஷன் நீங்க அங்க வாங்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு எவ்வளவு லோன் அமௌண்ட் வேணும் அப்படிங்கறத நீங்க கரெக்டா சூஸ் பண்ணுங்க. நீங்க ரெடி கேஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் பிரச்சனையும் இல்லை. ஆனா நீங்க லோனுன்னு போகும்போது இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கட்டுறீங்க அப்படிங்கறத ரொம்ப தெளிவா வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க லோன் போடும்போது ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு லோன் போடுறீங்கன்னா 9.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 3 வருஷத்துக்கு கட்டும்போது கிட்டத்தட்ட 3,45,956 ரூபா உங்களுக்கு வட்டியோட சேர்த்து வரும். இது போக லோனுக்கு ப்ராசஸிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று போடுவாங்க. ப்ரீ க்ளோஸ் ஏதாவது நீங்க பண்ற மாதிரினா 2%, 2.5% வரைக்கும் ப்ரீ க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட் எல்லாம் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்க. அதே மாதிரி லோன் டாக்குமெண்ட்டை படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணுங்க. அதுல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமையே நடக்கும். இதுல லோன் அமௌண்ட் உங்களுக்கு 9,610 ரூபா மாசம் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கு உங்ககிட்ட வருமானம் இருக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க பாத்துக்கணும். ஏன்னா வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் இந்த இஎம்ஐ மட்டும் கிடையாது, வண்டிக்கு மெயின்டெனன்ஸ் இருக்கு, வண்டிக்கு பெட்ரோல் அடிக்கணும், டோல் ஃபீ கட்டணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட செலவெல்லாம் இருக்கு. இதெல்லாம் மனசுல வச்சுட்டு வண்டி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி வாங்கினதுல ஏன்டா இந்த வண்டியை வாங்கணுன்ற ஃபீல் வராம இருக்கும். இன்சூரன்ஸுக்கு சொல்லிட்டு ஒரு 25,000 30,000 போட்டிருப்பாங்க. நீங்க ஷோரூம்ல முடிஞ்சா வாங்குங்க, இல்ல வெளியில போட்டுக்கலாம்னு தோணுச்சுன்னா தாராளமா இந்த பாலிசி பசார் ஆக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் இன்சூரன்ஸ் நிறைய இருக்கு, அதுல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சில ஷோரூம்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா நீங்க டிமாண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களோட ஆர்சி புக்ல லோன் ஹைப்போத்திகேஷன் இருக்கும். அந்த ஹைப்போத்திகேஷனை கேன்சல் பண்ணணும்னா நீங்க ப்ராப்பரா லோன் இஎம்ஐ க்ளோஸ் பண்ணி அதுக்கான என்ஓசி சர்டிபிகேட்டை வாங்கணும். அதுக்கப்புறம் அதை ஆர்டிஓ ஆபீஸ்ல கொடுத்து ப்ராப்பரா கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வண்டிக்கு நீங்க தான் ஓனர்னு வரும். அது வரைக்கும் அந்த பேங்க் தான் ஓனரா இருக்கும். இஎம்ஐ சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க, முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். பை கைஸ், சராங்கே.